Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களுடைய பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாடிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை கேட்டு தியானித்து கர்த்தாவே அந்த வார்த்தைக்கு ஏற்றமிடமாய் நீர் நடப்பித்த காரியத்தை இன்னைக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ, உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடலை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை தோற்பதும் இல்லை, கர்த்தர் உடுத்துகிறார், கர்த்தர் உடுத்துகிறார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கையை விடவே மாட்டார், அவர் கையை விடவே மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை நான் வாசிப்போம். பிரியமானவர்களே, மத்தேயு 6:31-32 வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் 3 விதமான ஞானிகள் இருக்கிறார்கள். ஒன்று அஞ்ஞானிகள், அதாவது தங்களை படைத்த உண்மையான தெய்வம் யார் என்று இதுவரையிலே அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இரண்டாவது, விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தங்கள் அறிவை நம்பி உபயோகப்படுத்தி எதையாகிலும் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது, நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்து தமது ஜீவனை தந்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு என்று மீட்டுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களது ஒரே இரட்சகராக நம்பி அவரே நம்பி வாழ்கின்றவர்கள். இதில் அஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை தேவைகளை குறித்து அனுதினமும் நிச்சயமாக அதன் மேல் கவனமாயிருப்பார்கள். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அப்படி இல்லை. நாம் உண்பது, உடுப்பது, குடிப்பது போன்ற அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் வேதத்திலே நாம் அநேக காரியங்களை வாசித்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி செல்லுகையில் வனாந்தரத்தில் ஜனங்களை மன்னாவினால், வானத்தின் மன்னாவினால் போஷித்து கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்து செருப்பும் உடுப்பும் கூட படசாகாமல் பாதுகாத்தவர் அல்லவா. எனவே இந்த மூன்றுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது கர்த்தர்
நமக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறதினாலே நாம் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய ஊழியம் முதலாவதாக நாகர்கோவில் பகுதியிலே ஆரம்பமானது. அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தினர் மூலமாக ஜெய்சாஸ் என்ற ஒரு சகோதரர் மூலமாக அங்கே ஊழியம் ஆரம்பமானது. அவரை எனக்கு காண்பித்தவர்கள் ரோஸ்பிச் என்ற ஒரு சகோதரி. பிற்பாடு ஊழியம் அப்படியே வளர்ந்து அநேக வீடுகளிலே போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாகவும், இன்னும் நிறைய பொது கூட்டங்களிலும், சுவிசேஷ கூட்டங்களிலும், ஆலயத்தில் நடக்கின்ற சபைகளில் நடக்கின்ற கன்வென்ஷன் கூட்டங்களிலும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன சகோதரர் ஜெய்சாஸ் என்பவருடைய இளைய சகோதரி ராணி என்ற ஒரு பிள்ளை, அவங்க ஒரு வீடு கட்டினாங்க. அப்போ சொன்னாங்க, நான் இந்த வீடு கட்டி முடித்த உடனே பாஸ்டர் நீங்கள் தான் வந்து கூட்டம் நடத்துறது போல வந்து அந்த நாளிலே வீட்டை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எப்போ கட்டி சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வேலைகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு கவரில் எனக்கு 2 போஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, 2 டிக்கெட் புக் பண்ணி, அதாவது இந்த தேதியிலே, குறிப்பிட்ட தேதியிலே வந்து நீங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படின்னு. சரி, நான் இந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நான் அவசரமாக புறப்பட்டு நான் போயிட்டேன். முந்தின நாள் தான் இருந்தது. உடனே நான் புறப்பட்டு போகும்போது சரியாக எனக்கு வேண்டிய காரியத்தை நான் எடுத்துக்கொண்டு போக மறந்து விட்டேன். அங்கே போன பிற்பாடு அவங்க வீட்டு வாசலிலே நின்று என்னை வரவேற்று உள்ளே போய் சொன்னாங்க, பாஸ்டர் அந்த நாளிலே எலிசாவுக்கு ஒரு சகோதரி அந்த நாளிலே அவருக்கென்று ஒரு வீடை கட்டி வைத்திருந்தார்கள், மேலறை அப்படின்னு போட்டிருக்கிறீங்களா, அது மாதிரி உங்களுக்காக நீங்கள் வந்தால் தங்கிறதுக்கு, ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு தனி ரூம் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. சிரிச்சுக்கிட்டே நான் வேறு படியேறி மேலே போய் ஷோ பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ளே நான் நுழைந்தேன். நுழைஞ்ச போய் உடனே நான் உங்களுக்கு காப்பி எடுத்துன்னு வரதுக்கு அவங்க கீழே இறங்கி போயிட்டாங்க. சரி, நம்ம குடிச்சிட்டு ரெடி ஆகிடுவோம், மணி 8 ஆகிடுச்சு, 9:30 மணிக்கு மீட்டிங் சொல்லிட்டு எல்லாரும் பண்ண நான் பார்த்தா நான் கட்டிக்கொள்வதற்கு வேஷ்டியெல்லாம் வந்து ட்ரெஸ் இருந்தது, ஆனால் குடிச்சிட்டு மாற்றி கொள்வதற்கு வேஷ்டி எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரின்னு நான் ரெடி ஆகிட்டு போய் நான் என்ன பண்ணேன், எடுத்த டவலை கட்டிக்கிட்டு நேராக பாத்ரூம் கூட போய் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வெளியே வந்து பாத்ரூம் கதவை தட்டுற சத்தம் கிட்டது. நான் யாருமா அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த ராணி என்ற சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் தான் கதவை தட்டுறேன், குடிக்கிற சத்தம் கேட்டதுனால. அதனால் இங்கே பாருங்களேன், நேற்று நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக சில பொருட்கள் வாங்க பக்கத்தில் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு அழகான பட்டு வேஷ்டி தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த பட்டு வேஷ்டியை பார்த்த உடனே என்னுடைய வீட்டுக்காரர் அந்த வேஷ்டியை முதல்ல வாங்கு, அதை பாஸ்டருக்கு நாளைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டியை வாங்கி கொடுத்தாரு. அந்த வேஷ்டியை இப்போ கட்டு மேலே நான் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு வந்து நீங்கள் அது மாதிரி ஜிப்பா போட்டுக்கிட்டு வந்து இன்றைக்கு வீடு பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு, ஆண்டவரே நான் மறந்துட்டேன் வேஷ்டி எடுக்கிறதுக்கு, ஆனால் மறக்காமல் எனக்கு முந்தின நாளே எனக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து எனக்கு காரியத்தை செய்தீர்களே என்று சொல்லி நன்றியோடு வெளியே வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு கீழே வந்து அந்த நாளில் அந்த வீடை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் தாமே கிருபை செய்தார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் மாற்றமில்லை, கவனமாய் இருந்த காரியங்களை செய்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே என்ன உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அந்தந்த தேவைகளை அந்தந்த நேரத்திலே ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது இன்றைக்கும் அவர் நமக்கு தெய்வனாக இருக்கிறதினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாடுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய மிகுந்த கிருபையினாலே இதுவரையிலே நாங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லாதபடி எங்களை போஷித்து வருகிற உடைய மேலான கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கொடுத்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். எங்களுடைய எல்லா தீமைகளையும் அறிந்தவரும் அதை நீர் எங்களுக்கு செய்து முடிக்கிறவருமா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.